கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய நாளிலும் வசனத்தோடு வாழ்க்கை என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் என்றைக்கும் தியானிக்கிற பிரகாரம் வசனத்தை தியானிக்க போகிறோம். எரேமியாவின் புஸ்தகம் 17வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்துடைய பிற்பகுதி இப்படி சொல்லுகிறது: கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன். எனக்கு அன்பானவர்களே, நம்ம எல்லாரும் ஆண்டவரை வணங்கி கொண்டிருக்கிறோம், ஆண்டவரை பின்பற்றி கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒவ்வொரு பேரும் தங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை விட்டு விலகுகிற சந்தர்ப்பம் வரும்போது சில சூழ்நிலைகளில் நாம் ஆண்டவரை விட்டு விலகி விடுகிறோம். அப்படிப்பட்டவர்களுக்காகவே இந்த வார்த்தை இப்படி சொல்கிறது: கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று. நாம் எப்பொழுதெல்லாம் கர்த்தரை விட்டு விலகுகிறோம் அப்படின்னு பார்த்தா, இந்த வசனத்தினுடைய மேல் வரிசையில இப்படி சொல்லுகிறது: மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்கிற நேரத்துல கர்த்தரை விட்டு விடுகிறோம். ஆம் பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம். அங்கே சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறார்: மனுஷனை நம்புவதை பார்க்கணும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். ஆம் அன்பானவர்களே, இன்றைக்கு அநேக நேரங்களிலே ஆண்டவரை விட்டுட்டு மனுஷனை நம்பி விடுகிறோம். அப்படிப்பட்ட மனுஷன் தான் சபிக்கப்பட்டவனாய் காணப்படுகிறான். மாத்திரமல்ல, மாம்சத்தை தன் புயபலமாக்குகிறவர்கள் அப்படின்னு சொன்னால், என்னால் முடியும், நான் என்னை போல வருமா, இப்படி என்று தங்களையே தாங்கள் பெருசாக நினைத்து கொண்டு வாழக்கூடியவர்கள் கர்த்தரை விட்டு விலகுகிற ஒரு அனுபவத்திலே அங்கே வந்து விடுகிறார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு தான் இந்த வார்த்தை சொல்லுகிறது: கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன். அப்படியானால் மற்றவர்கள் மேல நம்பிக்கை வைப்பதை காட்டிலும் கர்த்தர் மேலே நம்பிக்கை வைப்பது நல்லது. மாத்திரமல்ல, உங்கள் மேலே நீங்கள் வைக்கிற நம்பிக்கையை காட்டிலும் கர்த்தர் பேரில் வைக்கிற நம்பிக்கை அது நல்லது. இவைகளெல்லாம் ஸ்தோத்திரம் கர்த்தரை விட்டு விலகாதபடிக்கு வாழ்வதற்கு அது ஒரு உண்டுகோலாய் அமையும் என்று சொல்லி இந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்கள், இதை கேட்கிறவர்கள் நீங்கள் கர்த்தரை விட்டு விலகாதபடி கடைசி பரியந்தம் வாழுங்க. கர்த்தரே பெரியவராயிருந்த உங்களை சரியாய் நடத்தி சொல்வாராக என்று வாழ்த்தி இந்த வார்த்தையை சுருக்குகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.